நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், ஒன்று கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காயங்கள், நம்ம வாழ்க்கையில் காயங்களை குறித்த ஒரு நல்ல புரிதல் இருக்கும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி காயங்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய வலியை உண்டு பண்ணும். அது யாரும் மறக்க மாட்டாங்க. அது ஃபிசிக்கலாக ஏற்படுற ஒரு காயமாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷ்னலாக ஏற்படுற காயமாக இருந்தாலும் சரி. சரி, நம்ம ஒரு சின்ன காயங்களை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கலாம். அதை வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வசனத்துக்குள்ளே போகலாம். ஒரு சின்னதாக அடிபட்டிருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு கையில் அடிபட்டிருக்கு. அந்த கையில் அடிபட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? முதல்ல அடிபட்ட உடனே அங்கேருந்து ரத்தம் வெளியே வரும். வெளியே வந்த உடனே மனித இயல்பு என்ன தெரியுமா? பயம். ஒரு பயம்தான் நம்மளை ஆக்குபை பண்ணும். ஃபியர். ரத்தத்தை பார்த்தோன்னே பயப்படுவாங்க. ஒரு சிலர் ரத்தத்தை பார்த்த மயங்கி விழுந்துருவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. ரத்த தானம் செய்ய போகிற அன்பு நிறைந்த உள்ளங்கள் கூட அவங்க ரத்தத்தை வெளியே எடுக்கும் போதே மயங்கி விழுந்தவங்களாம் இருக்கிறாங்க. ரத்தம் என்பது ஒரு த்ரிட்டர்னிங் ஃபீல் கொடுக்கும், ஒரு ஃபியர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். அதனால் ரத்தம் வெளியே வந்த உடனே மனிதனுக்கு ஒரு பயம். அடுத்து என்ன ஆகும்? அந்த ரத்தத்தை க்ளீன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அடிபட்டால் நம்ம எல்லாம் குழந்தைங்களை துடைச்சி விடுவோம் இல்லையா? டெட்டால்லாம் போட்டு ஆன்டிசெப்டிக் போட்டு அதை துடைச்சி விடுவோம். அப்போ என்ன நம்ம ஃபீல் பண்ணுவோன்னா, ஒரு எரிச்சல், பயங்கரமான ஒரு எரிச்சல். அந்த காயத்தின் மேலே ஒரு எரிச்சல். அந்த காயம் கீறி இருக்கலாம், இல்லை அந்த ஸ்கின் பீலாகி வெளியே வந்திருக்கலாம். அதை துடைச்சி க்ளீன் பண்ணும் போது பயங்கர எரிச்சல். குழந்தைங்கள்லாம் ரொம்ப கத்துவாங்க, அழுவாங்க. அது காயத்தினுடைய தன்மை. இப்போ அது முடிஞ்சிருச்சு. அதனுடைய ஆழத்தை பார்க்கணும், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தா அது தையல் போட்டு அது சரி பண்ணணும், ரெண்டையும் ஒட்டணும். அதற்கு மருத்துவர்கிட்ட போவோம். அவரை தையல் போடும் போது சும்மா இருக்க முடியுமா? பெரியவங்க நம்மளே பயப்படுவோம், குழந்தைகளும் பயப்படுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காயம் ஏற்பட்டால் முதல்ல பயம் உருவாகுது. பயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எரிச்சல். அந்த எரிச்சலுக்கு அப்புறம் அதை இணைக்கும் பொழுது, அந்த காயத்தை கட்டும் பொழுது ஏற்படுகிற வலி, பெயின். அந்த பெயினை தாண்டினதுக்கப்புறம் அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்கும். இட் டேக்ஸ் டைம். தெர் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் பீரியட், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். காயங்கள் உண்டு. ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம். ஆனால் நமக்கு எமோஷ்னல் காயங்களை தான் ரொம்ப அதிகமாக பார்ப்போம். கட்டி முடித்து காயங்கள் ஆறுது. காயங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அது ஒரு தழும்பை போல் மாறும். அந்த தழும்பு தான் அது நினைவலைகளை எப்போவுமே வைத்திருக்கும். எனக்கு ஒரு தழும்பு என் காலில் இருக்குது. அந்த வலது காலில் இருக்கிற அந்த தழும்பை நான் பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் எனக்கு உடனே ஞாபகம் வரும். இந்த 2 வீலரில் சைலன்சர் பைப்பில் என் கால் பட்டுருச்சு. அப்போ என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். சைலன்சர் பைப் நல்லா கொதிக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அப்போ சைலன்சர் பைப்பில் பட்ட உடனே அந்த தோல் அப்படியே பொசுங்கி ஒரு பெரிய காயம். நீங்கள் பார்த்ததை போல் அந்த காயம் மாறி இப்போ அது ஒரு தழும்பாக இருக்குது. பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதை பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் என்னை எப்பொழுதுமே நிரப்பும். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலும் காயங்கள், எமோஷ்னல், த ஹர்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ், அந்த எமோஷ்னல், அந்த உணர்வு ரீதியான காயங்கள் தான் ஒரு பெரிய பாதிப்பு ஒரு மனிதனுக்கு. தெரியுமா? உடலில் கூட ஒரு காயம் ஏற்பட்டுடலாம், ஆனால் உணர்வு மூலமாக ஏற்படுகிற காயத்திற்கு பதிலே இல்லை. அந்த காயங்கள்னால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய வன்முறைகள் நடக்குது. அது கொலை வரைக்கும் போகுது, பெரிய விரோதமாக மாறுது. எதற்காக நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். தெர் இஸ் த ரீசன் பிஹைண்ட் எவ்ரி கிரைம், த வெஞ்சன்ஸ். அது பெரிய ஒரு பெரிய பழி வாங்குதல் எண்ணம். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, எனக்கு இது நடந்தது, அதனால் நான் இது செய்தேன் அப்படின்னு இந்த குற்றவாளி வாக்குமூலம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இந்த காயங்கள் தான் இவ்வளோ பெரிய காரணமாக இருக்குது மனித குலத்திற்கு. ஆனால் அது நன்மையாகவும் மாற்ற முடியும், தீமையாகவும் மாற்ற முடியும். சரி, ஒரு வசனத்தை நான் வாசித்து இதனுடைய ஆழத்திற்குள்ளே நம்ம கடந்து போகலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவானாய் இருப்பீர்கள். ஆமென். யார் நிமித்தம்? ஃபார் த கிரைஸ்ட் சேக். அதாவது கர்த்தரின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தி ஒரு பொய்யான ஒரு தீமையான ஒரு காரியங்களை உங்கள் மேலே சொல்லுவாங்கன்னா அதுக்கு நீங்கள் யூ ஆர் பிளெஸ்ட். கிரைஸ்ட் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்களா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக இருப்பீங்களா. ஒன்றுமே புரியல பிரதர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல. அவருக்காக நம்ம கஷ்டப்பட்டோம்னா நமக்கு எப்படி இங்கே பிளெஸ்ஸிங் வரும்? நிச்சயமாக வரும். இந்த காயங்கள் மூலமாக மனிதன் தீமையை செய்கிறதா நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லா தீமைக்கும், பழி வாங்குதலுக்கும், குற்ற செயல்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்குது அவன் மனிதனுடைய காயங்கள் தான். நிறைய கிரைம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்காதனால தான் பெரிய ஒரு சமுதாய சீர்கேடுகள் நடக்கிறது உண்மை. இந்த பேரண்டிங் சரியில்லை, குழந்தை வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் அந்த குழந்தைகள் வழி தப்பி போகிறாங்க. இதுதான் அதனுடைய பேஸ். அப்போ அந்த காயங்கள், அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட காயங்கள், அந்த வளர்ச்சியில் ஏற்பட்ட காயங்கள், தான் பார்த்த நடவடிக்கைகள், இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன், அந்த குழந்தையை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் தான் அந்த காயங்களை ஏற்படுத்தி ஒரு பெரிய குற்ற செயலுக்கு காரணமாகுது. இந்த குற்ற செயலுக்கு காரணமாக ஒரு காயம் இருந்தால் நன்மையாக மாற்றுகிற மனிதர்களும் உண்டு. தான் பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு படக்கூடாது. இப்போ நிறைய பெற்றோர்கள் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, நான் பட்டம்பா கஷ்டம், என் பிள்ளை அந்த கஷ்டம் படக்கூடாது. நான் தான் படிக்கலை, என் பிள்ளை படிக்கணும். நான் தான் ரொம்ப கஷ்டமான வேலைகள் செய்தேன், என் பிள்ளை நல்லா படித்து நல்ல வேலைகளுக்கு போகணும். அந்த எண்ணம் எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்குது? அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால், அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால், த ஹெவன்லி ஃபாதர் அஃப்கோர்ஸ் ஹீ கேவ் இஸ் என்டையர் லைஃப் ஃபார் அஸ். அவர் தன்னையே ஒரு ஜீவ பலியாக கொடுத்து இந்த கிராஸில் வந்து தனக்காக ஒப்பு கொடுத்து அடி வாங்கினாரே, ரத்தம் சிந்தினாரே. அப்போ அவருக்கு எவ்வளோ பாரம் இருந்திருக்கும். இப்போ புரியுதா? இந்த சிலுவை தியானங்களினுடைய காலத்தில் எதற்கு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், வந்து அடி வாங்கினார்? ஒரு இறைவன் எதுக்குங்க மனுஷனாக வந்து அடி வாங்கணும்? உங்களுக்காக எனக்காக ஏன் அடி வாங்கணும்? உடல்லாம் கிழிக்கப்படணும்? உங்கள் மேலே இருக்கிற அன்பினால தான். நீங்கள் நல்லா வரணும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், பிறர் உங்களை மதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்திற்காகத்தான் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் நிமித்தம் நீங்கள் காயப்படுறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு பொருள் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் தழும்புகள் ஒரு நல்ல நினைவுகளாகவும் அந்த நினைவுகள் வந்து பிறருக்கு உதவியாக கூட மாறக்கூடும். நான் உங்களுக்கு சொன்னதை போல் இன்றைக்கும் என்னுடைய காயத்தை நான் பார்த்தா எனக்கு ஒரு நினைவு வருது. அடுத்த முறை என் பிள்ளையோ இல்லை வேறு யாராவது சிறு குழந்தைகள் இந்த சைலன்சர் பைப் பக்கத்தில் கால் வைக்க போனால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இப்போ அதுக்கு ஒரு காட் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற டூ வீலர்ஸில். ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் இல்லை. ஆனாலும் நாம் என்ன நினைப்போம், அந்த தழும்பு பிறருக்கு ஒரு பாதுகாப்பான எச்சரிக்கையாக மாறுதில்லை. அதுபோல் காயங்களும் கஷ்டங்களும் உங்கள் மேலே குற்றம் சுமத்தி, பழி சொல்லி, உங்களை வந்து எதிர்த்து பேசி உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு காயமாக எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் பிரயோஜனம், பிறருக்கும் பிரயோஜனம். இது எந்த சூழ்நிலையில் நடக்கிறது அதை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த 11ஆம் வசனம் நான் வாசித்தேன். அதுக்கு முன்பதாக 10ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் மத்தேயுல, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வசனம் இதை சொல்கிறார். இதுக்கு அடுத்த வசனம், இந்த கான்டெக்ஸ்ட், இந்த எதனால் இந்த தருணத்தில் பேசுகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது 12வது வசனம். பிரதர் என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நாங்கள் அடி வாங்கினோம், கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், தேவையில்லாத பழியெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் எங்கள் பூமியிலிருந்து மறித்து போயிடணும், அதாவது இறந்துடணும், மேலே போனவொடனே எங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை அதனுடைய பொருள். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்கிறது நல்ல வாழ்க்கையாக இருந்தால் நம்ம இங்கே வாழும் பொழுது நமக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கும். மேலே போய் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையை வந்து ஏதோ தியாகமான வாழ்க்கை, இங்கே எல்லாமே ஒன்றுமே இல்லை, மேலே போனால் தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தோட ஒரு நேரோ வியூவோடு பார்க்க வேண்டாம். இது அதை குறிப்பதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை குறிக்கவில்லை. நல்லா பாருங்கள், நமக்கு ஒரு லார்ட்ஸ் ப்ரேயர் சொல்லி கொடுத்துருக்கார். பரலமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரத்தில் செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படணும். இப்போ பரத்தில் என்ன செயல்படுதோ அது பூமியிலும் செயல்படணும். ஆஸ் இட் இஸ் இன் த ஹெவன்.
அது எங்கே அந்த ஒரு ராஜ்யம் வந்து ஒரு நல்ல ஒரு உண்மையாக ஒரு வெற்றியாக நடக்குதோ அது பூமியிலே நடக்கணும் அப்படின்னு தான் நமக்கு ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறார். திஸ் அ ப்ரேயர் மாடல், ரைட்? இந்த ஒரு ஜெப முறையைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது இந்த பரத்தில் நடக்கிற வெற்றியை போல் பூமியில் வெற்றி இல்லாமல் இருக்குமா? நிச்சயமாக உண்டு. பூமியிலும் வெற்றி உண்டு. நீங்கள் காயப்படுறீங்க, உங்களை துன்பப்படுத்தி தீமையான பலவிதமான பொய்யை சொல்லி பழி சொல்லி உங்களை வந்து துக்கப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. the people are judging you. அந்த the midst of all this tribulation, இந்த சோதனையின் மத்தியில் அவர் ராஜ்யம் உங்களோட இருக்கான். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய பாக்கியவானாக இருப்பீங்க, ராஜ்யம் அவர்களுடையது, உங்களுடையது. இப்போ நான் உங்களோட கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். காயத்தோடு சேர்த்து ஒரு பெரிய வலி, ஒரு பயம். முதல்ல ரத்தத்தை பார்த்தோன்னே பயம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் பேசுகிறாரு, உங்களை வந்து பழி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தவறும் செய்யலை, உங்களை குற்றப்படுத்திடுறாங்க. ஒரு பெரிய பயம் உண்டாகுது. அதற்கு பின்பதாக அந்த குற்றத்தை துடைக்கும் போது ஒரு பெரிய எரிச்சல் உண்டாகுது. அதனால் தாங்க முடியல உங்களால். அந்த குற்றத்தை ஆற்றுவதற்கு ஏற்படுகிற அந்த ப்ராசஸில் வந்து ஒரு பெரிய வலி உண்டாகுது. the pain. the God is admitting all these things, my dear brother, my dear sister. ஒரு காயம் உண்டாகுது, அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். வாழ்க்கையில் ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப்பெல்லாம் யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் சோதனை தான் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்குது. ரோட்டில் போகிறீங்க, எல்லோரும் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டுமா போகிறீங்க? எல்லோரும் தானே பாதுகாப்பாக இருக்கணும். எல்லோரும் தானே ஒரு கடைக்கு போய் ஒரு உணவை வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் தானே பசி இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாருக்கும் தானே நோய் இருக்குது. எல்லோரும் ஒரு வழியை தேடி, ஒரு தேவையை தேடி, ஒரு நோக்கத்தை தேடி தானே பயணிக்கிறாங்க. இட்ஸ் காமன் ஃபார் ஆல், ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு காயத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த காயத்தை நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள். ரொம்ப பதஷ்டப்பட்டு என்ன இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அவிசுவாசத்தனமாக பேச வேண்டாம். அது நல்லதல்ல, ஒரு விசுவாசிக்கு அழகல்ல. இந்த காயத்தினால ஒரு பெரிய நன்மை பரலோக ராஜ்யத்திற்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. உங்கள் மூலமாய் ராஜ்யம் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறது. அதுதான் அவருடைய பொருள். இப்போ காயப்பட்டு உங்கள் மூலமாக உங்கள் காயங்களை அவர் ஆற்றும் பொழுது ஏற்படுகிற அந்த பெயின் எல்லாம் நீங்கள் பார்த்து அது ஒரு தழும்பாக மாறுதில்ல. அந்த காயத்தை பார்த்த உடனே பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா? இல்லை நான் பட்ட கஷ்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குது, மற்றவனை கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு போக போகிறீங்களா? அதுதான் இந்த வசனம் காண்பிக்கிறது. என் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டீங்க, அதே நேரத்தில் என் நிமித்தம் என்னை கொண்டு பிறரை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பிறருக்கு ஒரு பாதுகாப்பான பிரயோஜனமான அன்பான வாழ்க்கையை வாழணும். உங்கள் காயங்கள் பிறருக்கு வராதபடி நீங்கள் பாதுகாக்கணும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். பிறருக்கு நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம், நிச்சயமாக இருக்க முடியும். அந்த காயங்களை பாசிட்டிவாக நீங்கள் பயன்படுத்தணும். இதுதான் வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அப்போ ராஜ்யம், இந்த ஹெவன்லி கிங்டம் உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ ஒருத்தருக்கு எம்எல்ஏ தெரியும், அந்த ஊரில் இருக்கிறார். இல்லை கவுன்சிலரை தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பகுதியில் இருக்கிறார். அவருடைய லெவல் எப்படி இருக்கும்? எனக்கு அவரை தெரியும்ப்பா, நான் சொன்னால் அதை செய்வாங்க. இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார், அவருக்கு இந்த அதிகாரம் இருக்குது, அப்போ அவர் சொன்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தகுதி இருக்கும். அப்போ ராஜ்யம், இந்த ஹெவன்லி கிங்டம் இஸ் வித் யூ. இட் இஸ் நாட் அபவுட் அது வந்து ஒரு பெரிய இந்த உலக பிரகாரமான இந்த வேர்ல்டு கிங்டம் இல்லை. அது ஒரு அன்பு நிறைந்த ஒரு ராஜ்யம். அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு கை விடுமா? நிச்சயமாக விடாதல்ல. அப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் வலி பிறருக்கு வலி வராமல் தடுக்க போகிறது. எவ்வளோ பாக்கியமான ஒரு வலி தெரியுமா? இட்ஸ் அ கெய்னிங் பெயின். நிச்சயமாக ஸ்போர்ட்ஸ்லலாம் சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை ரெப்புடேஷனோடு அதிகமாக பண்ணும்பொழுது அந்த மசில் வந்து பெயின் வரும். அது இன்ஜுரி இல்லை, அது பேர் க்ரோயிங் பெயின். அந்த மசில் தன்னை பில்ட் பண்ணுது, அந்த சதை தன்னை வளர்த்து கொள்ளுது, அது க்ரோயிங் பெயின். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளர்வதற்கு பரலோக ராஜ்யம் உங்கள் அருகிலே இருக்கிறது. நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இதுதான் அந்த வசனங்களினுடைய அர்த்தங்கள். அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. லைக் அ மேன் ஹூ சோட் அ குட் சீட் இன் ஹிஸ் ஃபீல்ட். ஒரு சொந்த நிலத்தில் நீங்கள் சொந்த பிள்ளையாக இருக்கிறீங்க. இப்போ ராஜ்யம்னா எப்படி? இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்குது. நான் சொன்னேன், ஒரு உலகத்து அரசியல்வாதிகள்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தால், ஒரு நல்ல வேர்ல்டு அத்தாரிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால், இல்லை நீங்களே அந்த அதிகாரத்தோடு இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும்னு உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். இப்போ ஹெவன்லி கிங்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. இதை எப்படி நான் உணர்வது, எப்படி நான் அதை செயல்படுத்துறது? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம்.
நல்ல கேள்வி. அதுக்கான பதிலும் வேதத்தில் இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு விதைக்க புறப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒப்பா இருக்கு. அவருடைய சொந்த நிலத்தில் இன் இஸ் ஓன் ஃபீல்ட் அவர் அந்த விதையை விதைக்கிறார். இப்போ தான் ஒரு முக்கியமான கருத்துக்குள்ளே வரோம் நம்ம. நல்லா பாருங்கள், கர்த்தருடைய தயவை பெற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆர் யூ ரியலி லுக்கிங் ஃபார் அ ஃபேவர் ஆஃப் காட்? கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அந்த விதையை விதைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் புறப்படுறான். கையில் விதை வச்சுருக்கிறாங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? நெல் விதையெல்லாம் அப்படி தூவி தூவி போடுவார் அழகாக, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ மனிதன் ஒரு விதையை விதைக்க போகிறாரு. அப்போ அதை தூவுவார் இல்லையா? இல் ஸ்ப்ரெட் த சீட்ஸ். அப்போ தூவும் பொழுது உங்கள் மனது, உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல குட் ஃபீல்டாக இருக்கா? நல்ல நிலமாக இருக்கா? நல்ல நிலமாக இருந்தால் அது நல்லது. வசனம் சொல்லுது பாருங்கள், அந்த பேரபலை நீங்கள் எடுத்து படித்தா தெரியும். வழி அருகே விழுந்த விதை, அதாவது அதாவது ரோட்டில் விழுந்த விதை. அடுத்து கற்பாறை மேலே விழுந்த விதை, முற்கள் நிறைந்த இடத்துல விழுந்த விதை, இல்லைன்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இப்போ 4 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கை கால் போன போக்கில் போகுதா? இவர் எதை சொல்லிட்டாரு, அதுபடி போவேன். இல்லை, அவங்க அதை சொல்லிட்டாங்க, அதன்படி செய்வேன். we are just following the false doctrine. வேதத்தை வாசிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை, கர்த்தரோட நல்ல உறவு இல்லை. we don't have any proper prayer fellowship with God. ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறோம். அதுதான வாழ்க்கை. இப்போ வழி அருகே விழுது, பறவைகள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும், பிசாசு அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி, கற்பாறை போல் கல் நெஞ்சக்காரம்பா, மனசில் ஈரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா மண் இல்லை அங்கே. அங்கே விதை போட்டால் விதைக்காது. ஏன்னா மண் இருந்தால் தானே விதை வந்து முளைத்து வரும். இப்போ கல் நெஞ்சமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? அப்படி இருந்தால் ராஜ்யம் நமக்குள்ளாக செயல்படாது, நம் மூலமாகவும் செயல்பட முடியாது. தயவை பெற முடியாது, தயவை பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க முடியாது. இப்படி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும் இல்லையா? ஏன்னா இது ஒரு தயவின் நேரம் நிகழ்ச்சின்றதுனால அப்படி சொல்கிறேன். சரி, முள்ளுக்குள்ளே விழுந்த விதையை போல் இருக்கட்டும். கொஞ்ச நாள் நல்லா வளரும், உலக ஆசை இச்சைகள் எல்லாம் வளர்ந்து அந்த செடியை நெருக்கி போடுமா? அப்படி நெருக்கி போட்டால் அந்த 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 பிளான்ட் வளர முடியுமா? அந்த விதையினுடைய பர்பஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ முல்லை போல் அந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை நெருக்கிறதா? ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு போதகர் சொல்கிறாரு, யாராவது பேசுகிறாங்க, உடனே பெப்பப்பாய் த காட் ஹஸ் ஸ்போக் டு மீ ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாள் வளர்ந்து அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ளாக இந்த வசனம் கிரியை செய்யலை. அதான் உண்மை. அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல, நல்ல நிலம்னா என்ன? அவருடைய நற்பண்புகளை உடைய, கிறிஸ்துவின் அன்பை உடைய, சிலுவை தியானத்தை உடைய ஒரு நல்ல நிலமாக உங்கள் வாழ்க்கை இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நீங்கள் பாக்கியமாக இருப்பீங்க. யூ ஆர் பிளெஸ்ட். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப பாக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த இடத்துல விழும்பொழுது அங்கேயும் 3 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, 30, 60, 100. அங்கே நீங்கள் 30ஆக பலன் கொடுக்கலாம், 60ஆகவும் கொடுக்கலாம், 100ஆகவும் கொடுக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் மெரிட்ஸ், ஸ்பிரிச்சுவல் மெரிட்ஸ். அதை யாரும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. நான் பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன நான் 100க்கு நான் வந்து சமப்படுத்த முடியாது. only God can judge that. ஆனால் நல்ல நிலமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ராஜ்யம் உங்களுடையது. அவர் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, பழி சொல்லுக்கு ஆளாகிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் தழும்புகள் வந்து அந்த நினைவுகள் பிறருக்கு நன்மையாக மாறும். ஆனால் அது மாறுவதற்கு ராஜ்யம் உங்கள் பக்கத்திலிருந்து செயல்பட நீங்கள் தகுதியாக இருக்கணும், நானும் தகுதியாக இருக்கணும். நம் மூலமாக பிறருக்கு போவதற்கு நாம் தகுதியுள்ள ஒரு வர்த்தி வெசலாக நம்ம இருக்கணும், தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். இதான் ராஜ்யத்தினுடைய ஒரு கேரக்டர். ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கார். ஒரு வீட்டு எஜமான், ஒரு தோட்டத்தினுடைய முதலாளி அப்படின்னு நிறைய ஓமைகளை கர்த்தர் சொன்னாலும் ஒரு சில காரியங்களை தான் உங்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறேன். அது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். இது எங்கே இருக்குன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கலாம். வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகளின் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகவும் என்றார். ஆமென். நல்லா பாருங்கள், இது வேற ஒரு ஓமை. ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது பரலோக ராஜ்யம். ஒரு சின்ன ஒரு மஸ்டர்ட் சீடு, ஒரு சின்ன டைனி
சீட் அது. அதுக்கு ஒப்பாக இருக்கான் ராஜ்யம். இப்போ ராஜ்யம்னா ரொம்ப பெருசாக இருக்கணும்ல. ஒரு பெரிய பாறாங்கல்லை போல் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியில் மோதினா என்ன ஒரு இம்பேக்ட் வருமோ அது மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, ஒரு சின்ன ஒரு கடுகு விதை மாதிரி இருக்கான். அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்ட உடனே அது பெரிய விருட்சமாக மாறுது. The birds are nesting in the branches. அதனுடைய கிளைகளில் பறவைகள்லாம் வந்து கூடு கட்டுமா. உங்கள் வாழ்க்கை அந்த நிலமாக இருந்தால் ராஜ்யம் ஒரு சின்ன விதையை தான் அங்கே வைக்கும். என்ன விதையை வைக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 17:20 அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். கடுகு விதை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக இருக்குது. இட்ஸ் டைரக்ட் ரெலவென்ட் டு த ஹெவன்லி கிங்டம், த மஸ்டர்ட் சீட். இது எதை குறிக்கிறது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் கடுகு விதை அளவுக்கு இருந்தால் போதும். நான் மீண்டுமா சொல்கிறேன், உங்கள் காயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த தழும்புகள் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கணும். அதுதான் நல்ல ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நீங்கள் அந்த எண்ணத்தில் விசுவாசத்தோடு நல்ல பண்புகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த காயங்கள் பட்ட காலங்கள் இருக்குது பாருங்கள், அதற்கான பலனை இந்த பூமியில் நீங்கள் வாழும் காலத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மரித்த பிறகு மேலே போய் சர்டிஃபிகேஷன் வாங்குறது இல்லை, அதனுடைய பொருள் அல்ல அது. இட்ஸ் நாட் அ கிராஜுவேஷன் டைம் ஹியர் அண்ட் கெட்டிங் சர்டிஃபிகேஷன் இன் த ஹெவன்லி கிங்டம். அங்கே போன உடனே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இங்கே நான் கஷ்டப்பட்டு வாழணும், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றதுக்காக கர்த்தர் இதை வெளிப்படுத்தலை. இங்கே நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கையை, பிறருக்கு பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தோட ஒரு லீடர்ஷிப்போடு நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதற்குத்தான் நீங்கள் பாக்கியமாக இருக்க போகிறீங்க. ராஜ்யம் உங்களோட செயல்பட போது உங்கள் காயங்களின் மூலமாக பட்ட கஷ்டங்கள் பிறர் படாதபடி தேவ அன்புனால நீங்கள் நிரம்பின ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அது ராஜ்யம் எப்படி இருப்பது? ஒரு விதை விதைக்கிற மனிதனை போல. அந்த மனிதன் எதை விதைக்கிறானோ அந்த விதையை பலனை 30, 60, 100 கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு இருதயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கணும். ஒரு குட் ஃபீல்டாக நீங்கள் இருக்கணும். ஒரு கடுகு விதை மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய விருட்சமாகி, பெரிய ட்ரீ ஆகி, அந்த ட்ரீயில் நிறைய பேர்ட்ஸ் வந்து, அதாவது தேவையுள்ள மனிதர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்ளுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கணும், ஒரு கொடை வள்ளலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கணும் உங்கள் வாழ்க்கை. அன்பாலையும் பொருளாலையும் உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க ஒரு நல்ல விருட்சத்தை போல இருக்கணும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? கஷ்டப்பட்ட உடனே, அந்த காயப்பட்ட உடனே, ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே, பழி சொல்லுக்கு ஆளான உடனே, துன்பப்படுத்துகிற வார்த்தை, தீமையான வார்த்தை உங்களுக்கு எதிராக வந்த உடனே பயம் வந்து, எரிச்சல் வந்து, வலி வந்து, அது தழும்புகளாய் மாறும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் பிறருக்கு பிரயோஜனமாய் மாறுகிறதா, இல்லை உங்களுக்கு கோபத்தையும் வன்மத்தையும் தூண்டுதா? உங்களுக்கு நன்மையாக தோன்றினால் ராஜ்யம் உங்களோடு இருக்கிறது, தயவை நீங்கள் பெறுறீங்க. உங்களுக்கு தீமையாக, பிறருக்கு தீமையாக நீங்கள் அதை மாற்றும் பொழுது ராஜ்யம் உங்கள் பக்கத்தில் இல்லை, நீங்கள் பிறருக்கு தீமையை அளிக்கிறீங்க. அப்பொழுது தான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு பெரிய சோகமான, ஒரு கர்ஸ்ஃபுல் லைஃபாக, ஒரு சாபமான வாழ்க்கையாக மாறுது. ராஜ்யம் விதைக்கிற மனிதனைப் போல ஒரு கடுகு விதையளவு விசுவாசத்தையோடு நீங்கள் வாழும் பொழுது, இன்னும் 3வது ஒரு படிநிலை சொன்னால், அந்த தேர்டில் டைமென்ஷனில் நம்ம பார்த்தோன்னா, பரலோக ராஜ்யம் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நிச்சயமாக அதே நம்ம பார்க்கலாம். மத்தேயு 19:14 உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். பரலோக ராஜ்யம் ஒரு சின்ன பிள்ளைங்களை மாதிரி. இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்களே, வெள்ளந்தியாக இருக்கிறாங்க, வெகுளியாக இருக்கிறாங்க. இந்த குழந்தை அது பொய் சொல்ல முயற்சி செய்யாது, முயற்சி செய்யணும் காட்டி கொடுத்துரும், அது சிரிப்பு வந்துடும். குழந்தைக்கு பொய் சொல்ல வராது, அதை மறைத்து வஞ்சகமாக பேச வராது, அது பிறருக்கு தீமை செய்கிற நோக்கம் அதுக்குள்ளே இருக்காது. ராஜ்யம் அப்படிப்பட்டது, அதனுடைய தன்மையும் அப்படிப்பட்டது. அங்கு இருக்கிற மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்போ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக, உங்களுடையதாக இந்த பூமியில் இருந்தால், பரலோகத்தில் செயல்படுகிறதைப் போல இந்த பூமியிலும் செயல்படுகிற ராஜ்யமாக இருக்க நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம், உங்கள் காயங்களை
அதனுடைய எரிச்சல், வேதனை, வலிகளை பிறருக்கு அன்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக, பாதுகாப்பாக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் தயவாகவும் பிறருக்கு தயவு நிறைந்த வாழ்க்கையாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அது ஒரு சிறிய ஜெபம். ஆனால் அதற்கு பின்பதாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெபத்திற்குள்ளே ஒப்புக் கொடுங்க. கர்த்தரோடு இணைந்து, ராஜ்யத்தோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் டீல் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு விக்டோரியஸ் லைஃபாக இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி ஜெபிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாக நீர் எங்களுக்கு தயவை கொடுக்குறீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா விதமான தீமையான பழி சொல்களையும், அந்த காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அப்பா உமக்குள்ளாய் நாங்கள் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு பாக்கியவான்களாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாக எங்கள் மூலமாக இம்மையிலும் சரி ஆண்டவரே, மறுமையிலும் சரி, குறிப்பாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற இந்த நேரத்திலும் அப்பா நீங்கள் ஒரு பெரிய தயவை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய ராஜ்யம் எதையெல்லாம் ஆண்டவரே அப்பா அவங்க பரத்தில் செயல்படுத்துகிறதோ அது எங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக பரிபூர்ணமாய் செயல்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம். அப்போ அந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜெபிக்கும் பொழுது அநேக தேவைகள் அவங்களுக்கு இருக்கலாம்ப்பா. நிச்சயமாக மனக்காயங்கள், வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்கள், வேதனைகள், மனிதர்கள் பேசின பழி சொற்கள், இதனால் ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள், அழுத்தங்கள், அதனால் அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த காயங்களை எல்லாம் இப்பொழுது நீர் ஆற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விலைக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வேளையில் அந்த பயங்கள் நீங்கி போகட்டும். அந்த வார்த்தையினால், பழி சொற்களினால் ஏற்பட்ட பயங்கள் நீங்கட்டும். அந்த எரிச்சல்கள் நீங்கட்டும். நீங்கள் காயத்தை கட்டுங்க ஆண்டவரே. அந்த வலியை அப்பா அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பலனை கொடுங்க. நிச்சயமாக ஏற்படுகிற அந்த தழும்புகள் அப்பா, உம்முடைய தழும்புகள் எப்படி எங்களை சுகப்படுத்துகிறதோ அதுபோல எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த தழும்புகளும் ஆண்டவரே பிறருக்கு சுகமாக இயேசுவின் நாமத்தில் மாற உங்களுடைய பிள்ளைகளை நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான தீமையான வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகன்று போய் நன்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவிக்கிற தயவின் வார்த்தைகள் அவர்கள் வாழ்வை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாய் நிரப்பட்டும். உங்கள் தனிப்பட்ட குடும்ப ஆண்டவரே அப்பா, தொழில், வேலை, படிப்பு ஆண்டவரே இவைகளுக்கெல்லாம் மேலாக உம்முடைய ஊழியத்தினுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் இவைகளை அவர்கள் கண்கள் காணும்படியாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்களே பொறுப்பெடுங்க, நீங்களே ஆளுகை செய்யுங்க, நீங்களே வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, தயவின் நேரம். இதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய தயவு உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். காட் bless you. காகிதம் போல கசக்கி எறிந்தாலும் உண்மையை மறைத்து உயர்வை தடுத்தாலும் குற்றங்கள் சுமத்தி நியாயம் தீர்த்தாலும் இறுதி வரை உம்மை நம்புவேன். என் வாழ்நாள் இறுதி வரை, இறுதி வரை உம்மை நம்புவேன். என் வாழ்நாள் இறுதி வரை. என் மீட்பர் இயேசு என் பட்சத்தில் எதற்கும் பயமில்லையே. மெகிதோவை தனியாய் எதிர்கொண்டாலும் யுத்தத்தில் ஜெயம் தருவார். என் மீட்பர் இயேசு என் பட்சத்தில் எதற்கும் பயமில்லையே. மெகிதோவை தனியாய் எதிர்கொண்டாலும் யுத்தத்தில் ஜெயம் தருவார். யுத்தத்தில் ஜெயம் தருவார். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305958774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.